أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله إقرأ المثالين ثم اربط بين كل من الجملتين مستعملا أن واعلم أن من أخواتي إن அன்னவை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அன்ன என்பது இன்னவுடைய சகோதரிகளில் ஒன்று. இன்னவுடைய சகோதரிகளில் ஒன்று என்ற பொருள் என்ன? இன்ன எவ்வாறு முப்ததா கபர் எனும் எழுவாயில் நுழைகிறதோ அதேபோல் இதுவும் எழுவாயில் நுழையும். ஹுவ மரீதுன் அன்னஹு மரீதுன். ஆனால் அதற்கு பெரும்பாலும் வாக்கியத்தின் ஆரம்பங்களில் அன்ன வராது, இன்னதான் வரும். இன்ன அன்ன இரண்டுமே பொருள் வகையில் ஏறக்குறைய ஒரே பொருளையே கொடுக்கின்றன. அதுன்னு அன்னஹு மரீதுன், நிச்சயமாக அவனுக்கு உடல்நலம் சரியில்லை என்று நான் எண்ணுகிறேன். அதுன்னு அன்னஹு மரீதுன், அதுன்னு அன்னஹு மரீதுன், நான் எண்ணுகிறேன் அவனுக்கு உடல்நலம் சரியில்லை என்று. அல் முதர்ரிசு மாஜா, அதுன்னு அன்னல் முதர்ரிச மாஜா, ஆசிரியர் வரவில்லை என்று எண்ணுகிறேன். அந்த தபீபுன், நீ ஒரு மருத்துவர், நீர் ஒரு மருத்துவர் ஆவீர். அதுன்னு அன்னக்க தபீபுன், அன்ன பிளஸ் அந்த அன்னக்க, எவ்வாறு இன்ன பிளஸ் அந்த இன்னக்கவோ அன்ன பிளஸ் அந்த அன்னக்க, அதுன்னு அன்னக்க தபீபுன், நீ ஒரு மருத்துவர் என்று எண்ணுகிறேன். ஹு மினல் யாபானி, அதுன்னு அன்னஹு மினல் யாபானி, அவன் ஜப்பானை சார்ந்தவன் என்று எண்ணுகிறேன். அதுன்னு என்று சொன்னால் வண்ண எதுன்னு என்றால் கெஸ் பண்றது, எண்ணுவது, யூகிப்பது. ஹிய மரீதத்துன், அதுன்னு அன்னஹா மரீதத்துன், அவளுக்கு உடல்நலம் சரியில்லை என்று எண்ணுகிறேன். அதுன்னு அன்னஹா, அன்ன பிளஸ் ஹிய அன்னஹா. ஹும் துல்லாபுன், அதுன்னு அன்னஹும் துல்லாபுன், அவர்கள் மாணவர்கள் என்று எண்ணுகிறேன், அவர்கள் மாணவர்களாக இருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். அதுன்னு அன்னஹும் துல்லாபுன். அந்தி ஜவ்வா, பெண்ணாகிய நீ பசியோடு இருக்கிறாய் என்று நான் எண்ணுகிறேன். அதுன்னு அன்னக்கி, அன்ன பிளஸ் அந்தி அன்னக்கி, அதுன்னு அன்னக்கி ஜவ்வா. அல் மக்தபத்து மஃப்தூஹத்துன், நூலகம் திறந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். அதுன்னு அன்னல் மக்தபத்த மஃப்தூஹத்துன், அதுன்னு நான் எண்ணுகிறேன், நான் நினைக்கிறேன் நூலகம் திறந்திருக்கும் என்று. அது கஹவத்து பாரிதத்துன், காஃபி குளிர்ச்சியாக இருக்கிறது. அதுன்னு அன்னல் கஹவத்த பாரிதத்துன், காஃபி குளிர்ச்சியாக இருக்கிறது என்று எண்ணுகிறேன். ஃபாத்திமத்து ஃபில் மக்தபத்தி, அதுன்னு அன்ன ஃபாத்திமத்த ஃபில் மக்தபத்தி, அதுன்னு அன்ன ஃபாத்திமத்த ஃபில் மக்தபத்தி, ஃபாத்திமா நூலகத்தில் இருக்கிறாள் என்று எண்ணுகிறேன். அந்து முதரிசூன், அதுன்னு அன்னக்கும் முதரிசூன, நீங்கள் ஆசிரியர்கள் என்று எண்ணுகிறேன். இக்ரா மா யலி, போன பாடத்தில் அஹத அஷர தாலிபன் என்று படித்தோம். 11, 12 எம் மூன்று பகுதிகளுமே ஒன்று ஆண்பாலாக இருக்கும் அல்லது பெண்பாலாக இருக்கும் என்று நாம் அப்போதே சொன்னோம். இப்பொழுது எண்ணக்கூடிய பொருள் பெண்பாலாக இருக்கும் பட்சத்தில் 11, 12 இந்த இரண்டு எண்ணுக்கும் மூன்றுமே பெண்பால் பெண்பால் பெண்பாலாக வரும். பாருங்கள், இஹ்தா அஷரத்த தாலிபத்தன், இஹ்தா அஷரத்த தாலிபத்தன், தாலிபத்தன் பெண்பால், எனவே அஷரத்த பிறகு இஹ்தா இரண்டுமே பாருங்கள் பெண்பாலாக வந்திருக்கிறது. அதேபோல் 12 மாணவிகள்,
இஸ்னதா அஷரத தாலிபத்தன். பதிமூன்றுக்கு எப்படி அப்பொழுது 13 மாணவர்கள் சலாசத்த அஷர தாலிபன் என்று வந்தது. இங்கு கவனியுங்கள், மாணவிக்கு பக்கத்தில் பெண்பால் அஷரத்த என்றுதான் வரும். ஆரம்பம் ஆண்பாலாக இருக்கும். சலாச அஷரத தாலிபத்தன், சலாச அஷரத தாலிபத்தன் 13 மாணவிகள். 14 மாணவிகள் அர்பா அஷரத தாலிபத்தன், ஹம்ச அஷரத தாலிபத்தன் 15 மாணவிகள், சித்த அஷரத தாலிபத்தன் 16 மாணவிகள், சபா அஷரத தாலிபத்தன் 17 மாணவிகள், சமானி அஷரத தாலிபத்தன் 18 மாணவிகள், திஸ்ஸ அஷரத தாலிபத்தன் 19 மாணவிகள், இஷுருன தாலிபத்தன் 20 மாணவிகள்.